இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்டு பேரலல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸு சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் தான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு வேல்யூ பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ் கனெக்ஷனில் இங்கே போகிற ரெசிஸ்டன்ஸ், இங்கே போகிற கரண்ட்டு, ஸோ அதேமாரி இங்கே போகிற கரண்ட்டு, இதில் போகிற கரண்ட்டு, அனைத்து கரண்ட்டுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ எதுவும் டிஃபர் ஆகாது. அப்போ ஆனால் வந்து எது டிஃபர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இதுக்கான எடுத்துக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸுக்கு குறுக்க வந்து இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ கரண்ட் வந்து சேமாக இருக்கும், அதேமாதிரி வோல்டேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் வந்து டிவைட் ஆகும். ஸோ நம்ம இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து R1 வேல்யூ வந்து 2 ஓமு, R2 வேல்யூ வந்து 3 ஓமு, R3 வேல்யூ வந்து 5 ஓம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இது மூணையும் நம்ம என்ன பண்ணோம் கூட்டினா 10 ஓம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பேரலல் சர்க்யூட் வந்து பார்க்குறோம். ஸோ பேரலல் சர்க்யூட்டில் வந்து என்னென்னா எல்லா ரெசிஸ்டன்ஸுக்குமே சேம் பாயிண்டில் தான் கொடுப்போம். ஸோ எல்லா மூணு ரெசிஸ்டன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணோம்னா என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன வந்து நெகட்டிவ்னு கொடுத்துறோம். ஆனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். எல்லா ரெசிஸ்டன்ஸ் குறுக்க போகக்கூடிய வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஆனால் வந்து கரண்ட் மட்டும் வேரி ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுடைய மதிப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1/R1 1/R2 1/R1 1/R2 + 1/R3ன்னு வரும். ஸோ வோல்டேஜ் அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து சமமாக இருக்கும். ஆனால் வந்து கரண்ட் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேரலல் கனெக்ஷன் போடும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, குறைச்சிக்கலாம். அப்போ இந்த இதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் தான், ஆனால் வந்து 3 பேரலாக பண்ணும்போது அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 1 ஓம்னு வருது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருந்தால் ஆட் ஆகும், அதுவே வந்து பேரலல் கனெக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணோம்னா குறைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் குறைக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை அதிகரிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக போட்டிருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரிஸாக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாகத்தில் அதுக்கான ஃபார்முலா R1 ப்ளஸ்ஸு அதாவது R2 ப்ளஸ்ஸு R3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சுருக்கணும் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், R23 அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம். இது R1. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூயும் இங்கே கிடைக்கக்கூடிய R23 உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் போகிற கரண்ட்டு இந்த 2 ரெசிஸ்டன்ஸுடைய இதுலேயும் பிரிஞ்சு போகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அந்த 2வது ரெசிஸ்டன்ஸுக்கும் 3வது ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினா இதுக்கான ஃபார்முலா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க, சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேரலல் கனெக்ஷனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சீரிஸ் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து R1 + R2 + R3. பேரலல் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து சேமாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். அதே பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், ஆனால் கரண்ட் வந்து என்ன ஆகும்னா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க.